பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, இம்மைக்காக, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தின் மேன்மைகளுக்காக, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று எழுதுகிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காக நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் அவசியம். நமக்கு வீடு, காரு, வசதிகள், பணம், பொருள், நகை, சொத்துக்கள், இவை கண்டிப்பாக நமக்கு அவசியம். ஆனால் இவைகளுக்காக மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது? இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். ஆமேன். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம், ஏக்கம், வாஞ்சை எல்லாம் அந்த மறுமையை நோக்கி, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தே நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசர்கள் அவரை எல்லாற்றையும் விட்டு, தன்னுடைய படகை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஒரு கட்டத்தில் வரும்போது இந்த சீசர்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் என்று சொன்னார். கேட்டாங்க. அவங்க நினச்சாங்க, ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தில் அவர் ராஜ்யத்துக்கு நான் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் அப்படி சொல்லும்போது இவர் எப்படி ஒரு அரசனாய் மாறி விடுவார்? அரசனாய் மாறிவிட்டால் நமக்கு ஒரு மந்திரி பதவி கொடுப்பார், இல்லை ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பார், அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் இயேசு, நீ என்னை பின்பற்றி வந்தால் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தை குறித்து சொல்லலை, பரலோகத்தில் என் பிதாவின் அந்த வாசஸ்தலத்தில் உங்களுக்கு நான் இடம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பரலோகத்தை குறித்து தான் பேசுகிறார். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சார்ந்து மட்டும் அல்லாமல், மறுமைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் ஒரு 30 வெள்ளி காசுக்காக, அந்த பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். அவனுடைய முடிவை பார்த்திங்கன்னா, அதாவது இயேசுவை பின்பற்றின அந்த யூதாஸுக்கு முடிவு ஒரு பரிதபிக்கப்பட்ட முடிவு. 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரே காட்டி கொடுக்குறான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய அந்த பணத்துக்காக, அதற்காக இயேசுவே காட்டி கொடுக்குறான். ஹல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் அப்படிப்பட்டலாம் இராமல், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்காமல், நம்முடைய எண்ணம், ஏக்கம் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு தேவை அந்த பரலோக ராஜ்யம். நான் இன்று மரித்தால் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும், உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு, ஒரு விருப்பத்தோடு கூட நாம் காணப்படுவோமானால் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, அவசியம், கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆனால் அதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து பின்பற்றும் போது அவர் சொன்ன அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் நானும் என் வீட்டாரும் சேர்ந்து ஆண்டவரை அந்த பரலோகத்தில் போய் ஆராதிக்கணும், அந்த 1000 வருஷ அரசாட்சியில் பங்கு பெறணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே காணப்படணும். அல்லேலூயா. எனவே ஒருவேளை இந்த இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டிருப்போமானால் அது நம்மை விட்டு நீங்கட்டும். இந்த இம்மைக்காக மட்டுமல்ல, மறுமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே பின்தொடருவோம். அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.
இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.